ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு முட்டை தொக்கு செய்ய போகிறோம். முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ நம்ம முட்டை தொக்கு செய்கிறதுக்கு நம்ம அரைச்சி கிரேவி செய்ய போகிறோம். அரைக்கிற கிரேவிக்கு நம்ம வதக்கிறதுக்கு என்னென்ன சேர்க்கலாங்கிறது பார்க்கலாம் வாங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், பச்சை மிளகா, பிரிஞ்சி இலை, பட்டை, குருமிளகு, கடலப்பருப்பு சிறிதளவு எடுத்துக்கோங்க. எல்லாம் ரொம்ப சிறிதளவு எடுத்துக்கணும். நீங்கள் அதிகப்படி எடுத்திங்கன்னா அது டேஸ்ட் டிஃப்ரெண்ட் வரும். கிராம்பு, இதோ சிறிதளவு சோம்பு, ஜீரகம் எல்லாம் எடுத்துக்கோங்க. ஜாதி பத்திரி லைட்டாக சிறிதளவு, தக்காளி. இப்போ இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்திக்கலாம். நம்ம கடலப்பருப்பு, குருமிளகு, சோம்பு இதெல்லாம் இந்த ஆட் பண்ணிக்கலாம். கூட நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இது நல்லா வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கணுங்க. இப்போ தான் குழம்பு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. தொக்கு மிளகா என்னடா அதிகமாக சேர்த்துருக்காங்க நீங்கள் நினைக்கலாம். இந்த மிளகா காரம் இருக்காது. இப்போ கடைசியில் நம்ம மல்லித்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கணும். இப்போ இது என்ன மாறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வரலாம். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு. ஆயில் சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது முட்டை சேர்த்திக்கலாம். ஒரு 5 செகண்டில் வதங்கிட்டோம். இப்போ நம்ம அரைச்சி விழுதுகளை சேர்த்துக்கலாம். இது கூட அரைச்ச தண்ணி கொஞ்சம் விட்டு சேர்த்துக்கலாம். கூட நம்ம உப்பு சேர்த்திக்கிறோம். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், மசாலா நல்லா திக்காயிருச்சு. நல்லா ஓரளவு கெட்டியாயிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள்.